கார்த்திகை தீபம் விஷயமா அங்கே தீபம் ஏற்ற முடியலைன்னு ஒரு பக்தர் தீக்குளித்து செத்துருக்கார். இது தேவையில்லாத விஷயம். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டியது தான். அதுக்காக உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்காக போயிடுது. ஆனால் நான் என்ன பண்ணேன், ஏதோ கடவுளுக்காக வச்சு உயிரை கொடுத்துருக்கான். அந்த காலத்துலலாம் அரசியல்வாதிகளுக்காக தீக்குளிப்பான் தமிழ்நாட்டில். ஒரு அரசியல் தலைவரை கைது செஞ்சுட்டா அப்போ 5 பேர் தீக்குளிப்பான். நான் கூட அப்புறம் என்ன நினச்சேன், ஓ அந்த அளவுக்கு அந்த தலைவர்கள் மேலே உயிரையே வைத்திருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட தொண்டர்களும் இருக்கிறார்களே, இவ்வளவு நேசிக்கக்கூடிய தலைவர்களும் இருக்கிறார்களே தமிழ்நாட்டில் அப்படின்னு சின்ன வயசில் நினச்சேன். அப்புறமா ஒரு படம் வந்தது, எண்ணுயிர் தோழன், பாரதி ராஜா எழுது படம். அந்த படத்தை போய் பார்த்தா அந்த படத்தில் ஒரு அரசியல் தலைவர், டேய் நான் கைது செய்யும்போது 5 பேராச்சும் சாகணும், தீக்குளிக்க வையணும் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்கிறார். அப்போ மாவட்ட செயலாளர் 5 பேரை கூப்பிட்டு தீக்குளிடா தலைவருக்காகன்னு சொல்ல அந்த படத்தில் வருது. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சதோ, தீக்குளிக்கிற கேஸ்லாம் இப்படி தான் குளிக்கிறானோ, அரசியல்வாதிக்கு தீக்குளிக்கிறவன் இப்படி தான் தீக்குளிக்கிறானோங்கிறது அப்போ தான் தெரிஞ்சது. ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் தெய்வ பக்தி முருகனுக்காக போய் ஒருத்தர் தீக்குளித்தா அதை கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள், இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆனால் இறைபக்தி உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு இருக்கக்கூடாது. இறைவனும் அதை விரும்புவதில்லை, ஈசனும் விரும்புவதில்லை, பெருமாளும் விரும்புவதில்லை, அல்லாவும் விரும்புவதில்லை, இயேசுவும் விரும்புவதில்லை. யாரும் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது. மதங்களின் மேல் நம்பிக்கை வையுங்கள், ஆனால் மதங்களின் மேல் வெறியாக இருக்காதீர்கள். அந்தந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த இவங்களை கடவுள்களை கும்பிடுங்க. இன்னொரு மதம் புண்படும்படியாக எதுவும் செய்யாதீர்கள் அப்படிங்கிறத இந்த தீக்குளிப்பு விஷயத்தில் இனி வருங்காலத்தில் பக்தர்கள் எல்லாம் யோசித்து முடிவெடுக்க வேண்டும்.